ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாவனா. வெல்கம் டு த ஷோ திகில் தித்திப்பு. இந்த ஷோவில் நம்ம ஹாரர் ஸ்டோரிஸ் நான் எழுதுனதாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்ஸில் கீழே பண்ணுங்கள். அதை நம்ம படித்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு ஹாஸ்டலை பற்றி. திருச்சி அவுட்டர் ஏரியாவில் இருக்க ஒரு பழைய கேர்ள்ஸ் காலேஜ், அங்கே இருக்க ஒரு ஹாஸ்டல். அங்கே சிட்டியில் எல்லாருமே பேசிக்குவாங்க, 2 மணிக்கு மேலே எங்கேயாவது நடக்கிற மாதிரி இருக்குமா. அங்கே 3வது மாடி எப்பயுமே பூட்டியே இருக்கும் தெரியுமா. அங்கே தங்கியிருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திடீர்னு ஹாஸ்டலை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கதையெல்லாம் கேட்க நம்மளுக்கே சிரிப்பாக இருக்குல்ல. அங்கே வந்த புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, உள்ளே போனது முதல்ல வாய்க்குள்ளன்னு. அனன்யா, ரேவதி, மீனா, சரண்யான்னு 4 ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணுங்க. அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது பழைய இடம், அப்படியே குப்புன்னு ஒரு வாடை. ஹாஸ்டல் கட்டிடம் 1970s கட்டியிருக்காங்க. என்னதான் வெளியே மெயின்டெனன்ஸ் பயங்கரமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பழசு தான். வாடை வருது. அவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. ரூம் 203, இங்கே தான் நீங்கள் 4 பேரும் அப்படின்னு வார்டன் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ரூம் பெருசாக தான் இருக்குது. 2 டபுள் காட் போட்டிருக்காங்க. ஒரு பழைய கிளாசெட் இருக்குது. ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு வுட்டன் டெஸ்க் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. ரூமோட கார்னரில் ஒரு சின்ன கதவு, அப்படியே சுவரோடு ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு பழைய பூட்டு. ஆமாம், அது என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு வார்டன், ஸ்டோர் ரூம், யாரும் திறக்கக்கூடாது, தேவையில்லை அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அப்படியே கராராக சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னடா வந்த உடனே வார்டன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களேன்னு. அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. பாதி தூங்காமல் இருக்க அனன்யாவுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. டக் டக் டக், அப்படியே மேல் மாடியில் மெதுவாக நடக்கிற மாதிரி. ஹாஸ்டல் லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இன்னும் யாரு அப்படின்னு நினைக்கிறார். அடுத்து இன்னொரு சத்தம். இந்த தடவை அங்கே ரூம்குள்ளே இருந்த அந்த சின்ன கதவுல யாரோ உரசுற மாதிரியும் அதை குலுக்குற மாதிரியும் கேட்குது. அந்த சின்ன ரூம் கதவை அது பூட்டி இருக்கு, ஆனால் அது குலுங்குதே. அனன்யாவுக்கு ஒரே பயம். கண்ணை மூடி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டு, கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுட்டு இருக்க, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. பட் தூக்கம் வரல. யாருக்கு தான் வரும்? அடுத்த நாள் காலேஜில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒரு சீனியர் அக்கா பார்த்துட்டு சொல்கிறாங்க, ரூம் 203 அப்படின்னு. அங்கே முன்னாடி உங்களை மாதிரியே 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க திடீர்னு ஹாஸ்டலை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் காலியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த 3வது மாடி அது பூட்டியே தான் இருக்கும், அங்கே யாரும் போகக்கூடாது. ஹாஸ்டலில் 3வது மாடி இருக்குது, ஆனால் அது எப்போவுமே பூட்டியே தான் இருக்கும். ஒரு நாள் ஈவினிங் சரண்யாவுக்கு ஒரே க்யூரியாசிட்டி, நம்ம ஏன் போய் பார்க்கக்கூடாது, சும்மா வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஒரே பயம், நம்ம எப்படி அங்கே போகிறது, அதான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்லன்னு. ஆனால் அங்கே என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கும் ஒரு ஆர்வம். படிக்கட்டில் ஏறி போகிறாங்க. சில்லுன்னு காற்றடிக்குது. 3வது மாடி கதவு நல்லா பெரிய அயன் டோர். ஆனால் கதவுக்கு கீழே இருந்து அப்படியே சில்லுன்னு காற்று வருது. மீனா மெதுவாக சொல்கிறாங்க, உள்ள யாரோ இருக்கிறாங்க போல அப்படின்னு. அந்த கதவுல டக் டக் அப்படின்னு மெதுவாக யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. அவ்வளோதான், 4 பேரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தெரிச்சு ஓடிட்டாங்க ரூமுக்கு. அன்றைக்கி நைட்டு என்னென்னலாம் பேசணுமோ உட்காந்து பேசிட்டு, சரி நம்ம கிளாஸட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணும்போது ஒரு டைரி கிடைக்கிது. அதில் பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, இந்த ஹாஸ்டலில் பாதுகாப்பே இல்லை, 3வது மாடியில் என்னவோ மறைச்சிட்டு வச்சுருக்காங்க, ஸ்டோர் ரூம் கதவை மட்டும் திறக்காதீங்க, அதை திறந்துட்டா வெளியவே வர முடியாது. இது ஏதோ பழைய ஸ்டூடெண்ட்டோட டைரி போலன்னு வச்சுட்டாங்க. லாஸ்ட் பேஜ் மட்டும் கிழிச்சிருந்தது. அடுத்த நாள் நைட்டு அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸ்டோர் ரூம் கதவு மெதுவாக திறந்துச்சு.
யாருமே அதை தொடலை. ரூம்குள்ளே சில்லுன்னு காற்று. அந்த கதவுக்குள்ளே அப்படியே நேராக ஒரு படிக்கட்டு போகுது, கீழே போகுது. இது ஸ்டோர் ரூம் மாதிரி தெரில, ஏதோ பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சீக்ரெட்டான பாத்வே. அவங்க டார்ச் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. அது ஒரு பேஸ்மெண்ட் வழின்னு அவங்களுக்கு புரியுது. பழைய சுவர், ரொம்பவே பழைய ரூமு, ஆனால் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அங்கே பழைய பெட்டு, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண திங்ஸ், அப்புறமா அங்கே வாலில் இருக்க சில ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸில் இருந்தவங்க இதுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த மாணவிகள் 4 பேர். இவங்கள மாதிரியே அதே ரூமு, அதே இடம், டைரியில் இருந்த அதே பேர். அப்போ இவங்களுக்கு ஒரு குரல் கேட்குது, நீங்கள் இங்கேருந்து வெளியே போகணும். இந்த ஹாஸ்டலில் தீ பிடிச்சி ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு. சில மாணவிகள் இங்கேயே சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தையே இழுத்து மூடிட்டாங்க. ஆனால் அவங்களோட ஆவி இன்னும் இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியே போகலைன்னா உங்களையும் அவங்க வெளியே போக விட மாட்டாங்கன்னு ஒரு குரல் அவங்கள வார்ன் பண்ணுது. அந்த நேரம் மேலேருந்து சத்தம் கேட்குது, கதவு மூடுற சத்தம் கேட்குது. அவ்வளோதான், தெரிச்சு மேலே ரூமுக்குள்ளே ஓடிட்டாங்க. ஓடி போய் அந்த பேஸ்மெண்ட் டோர் லாக் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் வார்டன்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. வார்டன் அமைதியாக கேட்குறாங்க. கேட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி ஹாஸ்டலை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு அவங்களும் ஹாஸ்டலை விட்டு போயிடுறாங்க. ரொம்ப மாதம் கழித்து அந்த ஹாஸ்டலை வந்து பார்க்குறாங்க. அந்த பில்டிங் இன்னும் அங்கே தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்க 3rd ஃப்ளோர் மாடி ஜன்னலில் யாரோ 4 பேர் நிற்கிறாங்க. இவங்கள மாதிரியே மெதுவாக சொல்கிறாங்க, அவங்க இன்னும் இங்கே தான் இருக்காங்க. அன்றைக்கி ராத்திரி அவங்க ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, தேங்க்யூ, எங்களை இத்தனை நாள் நீங்கள் நினைவில் வச்சுருக்கிறதுக்கு தேங்க்யூ. யாரும் அந்த டோரை ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருப்போம். ஆனால் ஹாஸ்டலில் இன்னும் புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்கிறாங்க. ஒரு நாள் அதே மாதிரி 203க்கு ஒரு 4 கேர்ள்ஸ் போய் தங்குறாங்க. ஸ்டோர் ரூம் கதவு மெதுவாக குலுங்குது. இதோட இந்த கதை முடிஞ்சுதா இல்லை இனிமே தான் ஆரம்பிக்குமா? நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.